ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஓகே வெயிட் செக் பண்ணேன். 83.4 காட்டுது. வெயிங் ஸ்கேலில் வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் முன்னாடியே என் வெயிங் மிஷினில் வந்து ஃபேட் பர்சன்ட் வந்து ஒரு 18 காட்டும். 18.4ல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து 17.3, 1% ஃபேட் டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் வந்து நேற்று வந்து 2100 கேலரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நேற்று வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 60 கேலரி. ஏன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு 3 இட்லி சாப்பிட்லாம். ஓகே, 3 இட்லி இன்க்ளூட் பண்ணேன் டயட்டில். எப்பயும் தோசை இல்லாட்டி ரைஸ் இது மாதிரி இருக்கும். நேற்று இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ 3 இட்லி எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி சாப்பிட்டேன். அதாவது எக்ஸ்ட்ரா 60 கேலரி சாப்பிட்டப்போ எனக்கு என்ன தெரிஞ்சது, நான் வந்து ஐயோ ஒரு இட்லி சாப்பிட்டமேன்னு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா எனக்கு நான் ஒர்க் அவுட் வந்து நல்ல இன்டென்ஸாக பண்ணேன். அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்பல் ரோஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் போட்டனால நான் வந்து எனக்கு மைண்ட் மசில் கனெக்ஷன் அவ்வளோ வரல. பட் நேற்று வந்து பார்பல் ரோஸ் நல்லா போட்டேன். அப்புறம் வந்து லேட் புல் டவுன் நல்லா ஃபோக்கஸஸ், அதாவது நெகட்டிவை நல்லா ஸ்லோவாக விட்டேன் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் வந்து புல்லப்ஸு அதுலேயும் நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் சீட்டட் ரோவையும் கொஞ்சம் ஃபார்ம் கரெக்ட் பண்ணேன் முன்னா. ஏன்னா நானே வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கன்ஃபார்ம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஏன்னா நான் வந்து இப்போ நான் அந்த வீடியோ பார்ப்பேன், லைட்டாக ஒரு வாட்டி பார்ப்பேன் கன்ஃபார்ம். அந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு தெரியும் நான் எப்படி போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும். இப்போ வந்து நான் சீட்டட் ரோ வந்து ரொம்ப நல்லாவே போடல. ஏன்னா 90 kg போட்டுட்டு நான் என்னோட ஃபார்மே கரெக்டாக இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப மொமெண்டம் கொடுத்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய ரிப்ஸு. ஸோ இன்னைக்கு இந்த வீக் என்ன பண்ணிட்டேன்னா வெயிட்டை கம்மி பண்ணிட்டு நல்லா ஃபோர்ஸாக கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட் வந்து ஃபோர்ஸாக பண்ணிட்டு அப்புறம் நெகட்டிவை நல்லா ஸ்லோவாக விட்டேன். நல்ல ஃபீல் இருந்துச்சு. எனக்கு ஒர்க் அவுட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கில்ட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, கன்ஃபார்ம் வந்து ஒன்றாவது வெயிட் ஸ்கேலில் ஒரு இட்லி தானே அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாகவே இருந்தேன். தூங்க போயிட்டேன். அப்புறம் வந்து தூங்குறதையும் நீங்கள் வந்து ஃபேட் லாஸில் வந்து மெயின் வந்து ஸ்லீப் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50% ஒரு ஜிம்னு வச்சுக்கோங்க. நல்லா இன்டென்ஸான ஒர்க் அவுட் வந்து 50% ஜிம்மு. அப்புறம் வந்து ஒரு 30% வந்து நீங்கள் டயட் இருக்கீங்க. ஓகே, நீங்க டயட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட டேவை முடிச்சுட்டு ஸ்லீப் போறப்போ உங்க கையில வந்து 20% இருக்கு. அந்த 20% நீங்க எப்படி சக்சஸ் பண்ணலாம்னா, ஒரு 10% அந்த 20% ஸ்லீப் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா, நிறைய பேர் போன் வச்சிருப்பாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி போன் பார்த்துட்டே இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு 3 hours. ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த ஸ்லீப் குவாலிட்டியை வந்து கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. நிறைய பேர் ஒரு 12 o'clock என்னடா மேட்ரு, 8 மணி நேரம் தூங்குறது தானே, எனக்கு தேவை 8 hours ஸ்லீப், நான் எப்போ தூங்கினா நான் 8 மணி நேரம் கழிச்சு எழுந்திருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஸ்லீப் ஒரு மெயின் ஃபேக்டர். அந்த ஸ்லீப்புங்கிறது ஒரு ரிதமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்மில் வந்து எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் ஒரு செட்டு போட்டுட்டு ஒரு 3 செட் போட்டுட்டு ஒரு ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 minutes அடுத்த செட் ஆரம்பிக்காமல் நீங்கள் ஒருத்தவங்க பேசிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டேவே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிடும், என்னடா ஒர்க் அவுட் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்லீப்பையும் நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஃபேட்லாஸில் வந்து ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்களோ. ஓகே, நான் எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக டயட் இருந்துட்டேன், பெர்ஃபெக்டாக வந்து நான் வந்து தூங்கிட்டேன், அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். மெயின் ஃபேக்டர் அதான். நான் வந்து முன்னாடி அப்படி இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்டிங்ல அப்படி இருக்க மாட்டேன். ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு போக தான் தெரிய ஆரம்பிச்சு. அதாவது நான் முன்னாடி 6 hours தூங்கிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்தில் 5 to 6 hours தான் தூங்கிட்டு இருப்பேன். என்னடா நான் வந்து ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மோட்டிவேஷனான ஆளு. எப்படின்னா முன்னாலாம் ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் படிக்கணும், திடீர்னு ஒரு நாள் 6 மணிக்கு எழுந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன பண்ணுவேன், இந்த காலைல சீக்கிரம் அலாரம் வைப்பேன், 6 மணிக்கு அலாரம் வைப்பேன். படிக்கிறதே ஒரு 1 மணிக்கு தான் இருக்கும், 12:30 தான் இருக்கும் ஃபோன் நோட்டிட்டு. ஸோ அது அப்படியே எனக்கு வந்து நான் அப்பயும் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன், நல்லா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ கெலோரி நாலேஜும் இருக்காது. கெலோரியை ரொம்ப கம்மி பண்ணிடுவேன். எடுத்தோடனே ஒரு 1600 700 அப்படி கம்மி பண்ணிடுவேன். கார்டியோ ஒரு 1 hour பண்ணுவேன். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீமா பண்ணிருப்பேன். அது எக்ஸ்ட்ரீமா பண்றப்ப எனக்கு ரிசல்ட் தெரியாது. மசில்லாம் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். நான் எப்போ வந்து என்னோட கெலோரியை வந்து, அதாவது கெலோரி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கெலோரிக்கு 300 400 இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் கெலோரிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அண்ட் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தூக்கத்தை, அதாவது ஸ்லீப் தான் மெயின். ஸ்லீப் அப்போ தான் ஃபேட் லாஸ் நடக்க போகுது, ஸ்லீப் அப்போ தான் பில்டிங் நடக்க போகுது, எல்லாமே ஸ்லீப் அப்போ தான் நடக்க போகுது. அண்ட் நம்ம வந்து ஒரு அழகான தூக்கம், எக்ஸாம்பிள் நேற்று வந்து நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஒரு 11:30 எனக்கு தூக்கம் வந்து அந்த எனக்கு வந்து இப்படி தூக்கம் வந்து தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த 11 to 10:30 to 11:30 உங்களுக்கு தூக்கம் வந்து தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ நான் அப்போ கரெக்டாக தூங்க போயிட்டேன். ஸோ ஒரு 8 hours ஸ்லீப் டைம் 8:30 இப்போ காலேஜ் போகணும் 9:30, ஆனால் நீ போக முடியாது.
முடியாது. ஸோ வேற வழியில் 8 hour தூங்கிட்டேன். பட் இந்த 8 hour தூக்கத்தில் வந்து கன்ஃபார்ம் நிறைய நல்ல விஷயம். இப்போ நேற்று நான் வெயிட் பார்த்தேன் 83.7 சம்திங் 8 hour இருந்துச்சு ஆஃப்டர் யூசிங் டாய்லெட். இப்போ இன்னைக்கு வந்து 83.4 இருந்துச்சு பிஃபோர் யூசிங் டாய்லெட். இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 கிராம், அதில் ஒரு 200 கிராம் போயிடும். ஸோ 83.2 சம்திங் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். ஸோ எக்ஸ்ட்ரா 60 calories சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இது நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அப்போனா நீ இதுலேயே சாப்பிட அப்படி இல்லை. பெஸ்ட் இதில் நடந்திருக்கு. என்ன காரணம்னா, நான் ஸ்லீப் வந்து நல்லா தூங்கிட்டேன். அண்ட் நேற்று ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி கரெக்டாக இருந்துச்சு. என்னோட டயட் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ப்ரோட்டீன் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் நான் நான் ட்ரீட் பண்ண விஷயம் ரொம்ப அதிகமாக இல்லை. அதாவது என்னோட கோலுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 2100 நான் சாப்பிட்டேன். 100 சாப்பிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா 60 calorie to 100 calories சாப்பிட்டேன். அதுல பெரிய விஷயம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 500 calories நான் போய் சீட் பண்ணிட்டுனா எனக்கு வந்து லைட்டாக பசிது. சரி, இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை இது அப்படி சொல்லிட்டு போய் நான் 4 இட்லி பத்தலை, என்னடா லைஃப் அப்படி சொல்லிட்டு போயிட்டு நான் ஒரு கடைக்கு போயிட்டு லேஸ் பாக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஜங்கோ ரெண்டு புரோட்டா, ஒரு புரோட்டாலே 250 calories. ஸோ ஒரு 2 புரோட்டா சாப்பிட்டுருந்தா முடிஞ்சிருக்கும், கதை ஓவர். ஸோ அதில் நீங்கள் மெயின் வந்து என்ன விஷயம்னா கெலோரி மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் வெளில சாப்பிட்ற ஜங்க்ல நிறைய சோடியம் இருக்கும். இப்போ நான் வாட்டர் வெயிட் டவுன் போட்டிருப்பேன். மெயின் விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா வாட்டர் வெயிட் கட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த வாட்டர் வெயிட் கட் ஆனது நீங்க திடீர்னு ஒரு நாள் போயிட்டு வெளில ஜங்க் பண்றப்பையோ இல்ல ஒரு நாள் நல்லா பீன்ஸ் ஈட்டிங் பண்றப்பையோ சோடியம் எல்லாத்துலயுமே இருக்கும். வெளில டேஸ்டா இருக்கிற எல்லாத்துலயுமே சோடியம் அதிகமா இருக்கனால தான் அது டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த சாப்பிட்றப்போ அடுத்த நாள் ஒரு 500 to 1000 calorie நீங்க சாப்பிட்றப்போ அடுத்த நாள் வெயிட் ஸ்கேல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1000 calorie தான் சாப்பிட்டுருப்பீங்க. 1 kg ஃபேட்னா 7000 calorie. ஆனா 1 kg ஏறி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஃபேட் ஏறது இல்ல, மெயின் விஷயம் வந்து வாட்டர் வெயிட் ஏறது. அவ்வளவு சோடியம் உள்ள வந்தனால டக்கு நீங்க வந்து ப்ராப்பரா இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இவ்வளவு சோடியம் வந்தனால பாடி வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு வாட்டரையும் ரிட்டன்ஷன் பண்ணிக்கும். அடுத்த நாள் காலையில் நீங்க அடுத்த நாள் பெர்ஃபெக்ட்டா டயட் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த வெயிட்டும் போயிடும். அவ்வளவுதான். ஸோ இந்த டயட் பிரேக்குங்கிறது இடையில இருக்க வேணாம். வீக்லி ஒன்ஸ் இருந்தாலும் வீட்ல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து எனக்கு இட்லி சட்னி தொட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே பிரெட் ஜாம் பட்டர் சாப்பிட்டு இருப்பேன். ஜாம் வந்து சுகர் ஃப்ரீ ஜாம். ஸோ இன்னைக்கு அதை கட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு நைட்டில் மதியானம் ஒரு 6 இட்லி சட்னி நானே அரைக்க போறேன். தேங்காய் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு. ஸோ இன்னைக்கு 2150. நேற்று வந்து +60 சாப்பிட்டேன். இன்னைக்கும் +60 சாப்பிட போறேன். ஸோ இன்னைக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ ஆடா புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுவோம். 80 kg வர்றது டார்கெட். 80 kg வந்ததுக்கப்புறம் என்னடா பல்க் பண்ண போறியானா தெரியல. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா, அதாவது ஓகே இந்த ஃபேட் போதும், இந்த ஃபேட்லேயே நல்லா லீனாக இருக்கேன் அப்படின்னா நான் பல்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு லீனஸ் பத்தலை, எனக்கு இன்னும் நிறைய ஃபேட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபர்தராக கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ எனக்கு கட் பண்ண தோணுதோ கட் பண்ணிட்டு பல்க் பண்ணுவேன். நான் டிசம்பரில் ஒரு காம்படிஷன் போலான்னு இருக்கேன், அதாவது நேச்சுரல் காம்படிஷன். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக சைஸ் டெஃபினிஷன் எல்லாத்தோடையும் ஏறணும். ஸோ என்னோட கோல் என்னன்னா, நான் வந்து பல்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் பிடிக்கக்கூடாது. எனக்கு வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 16 to 80% பாடி ஃபேட், 18ன்னு வச்சுப்போம், 18% பாடி ஃபேட்க்கு தாண்டி போகக்கூடாது. அண்ட் அதில் பல்க் பண்ணணும். எவ்வளோ மேக்ஸிமம் பல்க் பண்ண முடியுமோ பல்க் பண்ணிட்டு காம்படிஷன் ஏறுவேன். ஸோ அவ்வளோதான். So third set, barbell overhead press. Wait. Push பண்ணுவோம். Fight. So ஒரு ஷோல்டர் ப்ரெஸ் போட்டு ஹேண்ட் டெல்ட் ஆகிடும். ஒரே செட் ஷோல்டர் ப்ரெஸ் லைட் வெயிட்ல 22.5 மாதிரி வெயிட்ல 15 reps எய்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லேட்டரல் டெல்ட்.
ஸோ ஸ்ட்ரக்ஸ் ஸ்டார்டிங் 40 கேஜி கம்பல்சரி போடும். இன்னும் ஒரு 3 செட் போடும். ஷோல்டர் டே டின்னர் என்ன சாப்பாடுனா சொன்ன முன்னாடி இட்லி இன்னைக்கு சாப்பிட போகிறேன் சட்னிங்க. ஸோ 2 இட்லி சிக்கன், இன்னொரு 2 இட்லி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து 4 இட்லி, அப்புறம் வந்து இந்த சட்னி, இது வந்து சாரி ஆனால் இருக்குது தேங்காய், பொட்டுக்கடலை அண்ட் பச்சை மிளகா வச்சு. இதில் ஒரு 12 கிராம் 13 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். 13 கிராம் கோகோனட், அப்புறம் ஒரு 50 கிராம் பெங்கால் கிராம், அதாவது உடச்சக்கடலை ஆறு பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி பச்சை மிளகா போட்டு அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்ச சட்னி. ஸோ இது வந்து ஒரு 2 இட்லி இருக்குது. இந்த 2 இட்லி இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது. ஸோ அதை படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கும். அப்போ ஒரு 2 இட்லி கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ கொஞ்சம் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னோட மீல் கம்ப்ளீட். இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நான் சாப்பிட்றது காட்டணுங்கிறதுக்காக இல்லை. ஸோ எனக்கு இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சு. இட்லி நான் டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 3 இட்லியோ 4 இட்லியோ கார்பில் சோர்ஸ் 180 கிராம் 150 to 180 கிராம் நான் கார்ப் சாப்பிட்றேன். ஸோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து சட்னிங்கிறது கடையில் வாங்குறீங்க, அது வந்து அவங்க என்ன போட்டு அரைக்கிறாங்க, எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு குக்காக மாறணும் ஃபஸ்ட்டு. எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு பிடிச்சதை சாப்பிடணும்னா, இப்போ எனக்கு நாளைக்கே பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் எவ்வளோ கலோரியில் சாப்பிட்றீங்க அந்த பிரியாணியை அப்படிங்கிறது ஓரளவு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா அது நீங்களே பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் பெஸ்ட் திங்கு. அதனால நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக டயட் இருக்கணும், பிடிச்சதை சாப்பிடணும்னா முடிஞ்ச வரையும் நீங்களே சமைக்க கற்றுக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் நேற்று தேங்காய் சட்னி சாப்பிடணும்னு நினச்சேன். நீங்கள் சாப்பிட்றேன், கலோரி தெரியும் எனக்கு, ஒவ்வொரு ட்ராப்போட கலோரியும் தெரியும். ஸோ உங்களுக்கு சட்னி எதாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச வரையும் இதை கற்றுக்குங்க. நான் ஜிம்மில் வந்து இன்னைக்கு உன்னையோட ரிசல்ட்டுங்கிறது நான் ஜிம்மில் ஒரு பண்ணது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தூங்குற வரையும் நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் மெயின் ஃபேக்டர். இதுதான் டயட்டு தான். ஸோ அதனால முடிஞ்ச வரையும் நீங்களே சமைச்சு உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இட்லி தோசை எதாக இருந்தாலும் ஓகே, கார்புக்கு எதாக இருந்தாலும் ஓகே, ஃபேட்டுக்கு எதாக இருந்தாலும் ஓகே. கோகனட்ல வந்து நிறைய கலோரி இருக்குது. அதனால நான் 30 கிராமுக்கு தான் கோகனட் யூஸ் பண்ணேன். 50 கிராம் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணேன். அதில் வந்து ஃபேட் கொஞ்சம் கம்மி. ஆனாலும் இதில் நல்லா தான் இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆனால் கோகனட்டோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. எனக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஸோ டயட் அப்போ சமைச்சு சாப்பிட கற்றுக்குங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குட் நைட், பாய். தலைவனுக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. ரொம்ப வெயிட் பண்ணேன். குட் நைட் ப்ரோ. Good night. Bye.